என் வைஃப் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கேட்குறா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் மிக்ஸி வேணுங்கிறா. ஆல்ரெடி நம்ம ஒரு அட்வான்ஸ்ட் மிக்ஸி 8 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். இப்போ அதை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றா. அதே மாதிரி அவ மொபைல் ஃபோனை ஆப்பிள் 15ல இருந்து ஆப்பிள் 17க்கு அப்கிரேட் பண்ணணும்னு கேட்குறா. நேத்து அவ கூட எனக்கு ஒரு சீரியஸ் ஃபைட் ஆகிடுச்சு. நான் அவகிட்ட இப்போ ஐடி செக்டர் ஸ்டேபிளா இல்ல, நம்ம மணி சேவ் பண்றதுவ ஃபோக்கஸ் பண்ணணும்னு 5 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா அவ என்ன சொல்றான்னா, அவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் பக்கத்து வீட்டுக்காரரும் ஐடில தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, நீ தான் தேவையில்லாம இப்படி பண்றேன்னு சொல்றா. நான் அவகிட்ட அவங்க கூடவே போய் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டேன். நேத்து அவ அப்பா எனக்கு கால் பண்ணி, நீ அவளை அஃபேர்ல டவுட் பண்றதா பிரச்சனை பண்றான்னு சொன்னார். இந்த விஷயம் இப்படி ஒரு சீரியஸ் டர்ன் எடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு சம்ஹவ் விஷயம் புரியுது, ஆனா அவ அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் போல. நான் அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அவ அம்மா கிட்டயும் சொல்லியிருப்பார் போல. இன்னைக்கு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஃப்ரூட்ஸும் கிட்ஸுக்கு டாய்ஸும் கொண்டு வந்தாங்க. என் மனைவி அவ அம்மா கிட்ட ஓடி போய் ஹக் பண்ணி அழுதா. அவ அம்மா இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க. சும்மா ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க அவளை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கொஞ்சம் ஷவுட்ஸ் கேட்டது. அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டும் ஈவினிங் டைமுங்கிறதால நான் டிஃபன் ஆர்டர் பண்ணி நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். அவங்க கிளம்பும்போது டோன்ட் வரி, அவ சரி இருந்தா மட்டும்தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி கம்பேரிசன்னால உங்க வீட்லயும் பிரச்சனை வருதா? என்ன பண்ணலான்னு சொல்லுங்க.